ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம டாம் க்ரூஸ் நடிப்பில் உலகம் முழுவதும் மாசா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மிஷன் இம்பாசிபிள் இது பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஆக்ஷன் ட்ராமா மூவின்னு சொல்லணும். ஆக்ஷன் ட்ராமா சீரியஸ் சொல்லணும். அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒவ்வொரு பார்ட்டா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த ஃபைனல் ரெக்கனிங் இந்த மிஷன் இம்பாசிபிள் சீரியஸோடைய கடைசி பார்ட்னு சொல்றாங்க. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ் மூவிக்கு அதிகப்படியான ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா அது பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் இம்பாசிபிள் தான். நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் இம்பாசிபிள் சீரியஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி ரசிக பட்டாளமே இருக்கு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான், டாம் க்ரூஸ். டாம் க்ரூஸ் ஹாலிவுட்டுடைய நம்பர் 1 ஆக்டர். உலகத்திலேயே பெஸ்ட் ஆக்டர்ஸ் லிஸ்ட் எடுத்து அதில் டாம் க்ரூஸ் டாப்ல இருந்தாலும் அதில் சந்தேகமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் தான் பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ். அப்படி டாம் க்ரூஸ்க்கு உலகம் ஃபுல்லாக ஃபேன்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் இம்பாசிபிள் சீரியஸ் தான். இது வரைக்கும் வெளிவந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட். ஒரு படம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம டிசப்பாயிண்டே பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் இந்த படங்களில் இருக்கக்கூடிய ரேசியான ஸ்கிரீன் பிளே எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா உங்களை போர் அடிக்கவே விடாது. பரப்பரன்னு படம் போயிட்டே இருக்கும். அதாவது இந்த மிஷன் இம்பாசிபிளோட ஸ்டோரிங்கிறது ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரி தான். இப்போ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா அரண்மனை வருது, தில்லுக்கு துட்டு வருது, இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான படங்கள் எடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் ஸ்டோரி இருக்கும். அதாவது இப்போ அரண்மனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரண்மனையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் இருக்கும். அந்த வீட்டுக்கு குடியேறவங்களை யாருக்கு மேலே ஒருத்தவங்க பிடிக்கும். இடையில பார்த்தீங்கன்னா சுந்தர் சி வருவார். அவர் காப்பாற்றி கடைசி அந்த பேய் காலி பண்ணி படத்தை முடிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா அரண்மனையோட ஸ்டோரி. அப்படியே காஞ்சனா பக்கம் போனோம்னா ராகவா லாரன்ஸ் பேய்க்கு பயந்தபடி எல்லா படத்துலையும் இருப்பாரு. அவர் மேலே பார்த்தீங்கன்னா பேய் பிடிக்கும். ஒரு கட்டத்தில் அவர் மேலே பேய் பிடிச்சிருக்கு தெரிஞ்சு அதை ஓட்ட பார்ப்பாங்க. அப்போ நானே இந்த பேய்க்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு ஹெல்ப் பண்ணுவார். அந்த படங்கள் வரக்கூடிய பேய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விக்டிமா இருக்கும், நல்லவங்களா இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கடைசியில் அந்த கெட்டவங்களை பார்த்தீங்கன்னா அழிச்சு படத்தை முடிப்பாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா படங்களையும் இருக்கும். அதாவது ஒரே மாதிரியான டெம்ப்ளேட் ஸ்டோரி. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் இம்பாசிபிள் சீரியஸ்ல டாம் க்ரூஸோட நேம் பார்த்தீங்கன்னா ஈத்தன் ஹண்ட். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் ஏஜென்டா இருப்பாரு. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மிஷன்ஸ் கொடுப்பாங்க. அதாவது யாருனாலுமே செஞ்சு முடிக்க முடியாத விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டாம் க்ரூஸ் கிட்ட வரும். தலைவன் டாம் க்ரூஸ் கிட்ட வரும். அதை பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சு முடிப்பார். அதனால பார்த்தீங்கன்னா இதுக்கு மிஷன் இம்பாசிபிள் பேர் வச்சிருப்பாங்க. அதாவது இம்பாசிபிளான மிஷனை கூட பார்த்தீங்கன்னா பாசிபிளா ஆக்குவாரு, முடிச்சு கொடுப்பாரு. ஸோ இந்த மிஷன் இம்பாசிபிளுடைய கதை எப்படி இருக்குன்னா, இவர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைப்பாங்க. இதை நீ பண்ணி முடிக்கணும், இந்த மிஷனை நீ முடிக்கணும், யாருக்கும் தெரியாம செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு IMF இவருக்கு இந்த மிஷனை கொடுப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா சாகசங்கள்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த செஞ்சு முடிச்சு உலகத்தை காப்பாற்றுற படம் தான் இதுவும். ஹாலிவுட்ல எப்பயும் பார்த்தீங்கன்னா உலகத்தை காப்பாற்றுற படங்கள் தான் வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் எல்லா படங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உலகத்தை தான் காப்பாற்றிட்டு இருப்பாரு கெட்டவங்கள்ட்ட இருந்து. ஆனால் இங்கே என்ன ப்ளஸ்னா இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பயங்கர ரேசியாக இருக்கும். இந்த எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே டாம் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அதுவே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிடும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்கும். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள்லாம் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் போட்டுட்டு பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் போவார் ஒரு இடத்துக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக வந்துருக்கும். எல்லா படங்களையும் வரும். இப்போ இந்த கடைசி படத்தில் இந்த மாதிரி காட்சி அமைப்புலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா சரியான விசில் சத்தம், சரியான கைத்தட்டல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போயிட்டு ஏதாச்சும் ஒன்று திருட போவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீன்லாம் அவ்வளோ சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ எக்ஸலண்டாக இருக்கும், எங்கேஜிங்காக இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக முடிப்பாங்க. டாம் க்ரூஸ் கஷ்டப்பட்டு சண்டையெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணுவார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா டாம் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டண்ட் பண்ணுவார். ஒரிஜினலாக தவுவார், பறப்பார், ஃப்ளைட்டில் போவார், ஃப்ளைட்டில் குதிப்பார். டாம் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா ஏர் ஜெட் ஓட்டுவார், எல்லாமே பண்ணுவார். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி டெட் ட்ராகன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மலையில பார்த்தீங்கன்னா பைக்கில் அப்படியே தவுவார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரியலாக பண்ணுவாங்க. நம்ம ஊர் ஆக்டர்ஸ்லாம் ஒருத்தர் கூட இதை பண்ணுறது கனவுல கூட யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் பண்ணுவார். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ்க்கு ஃபேன்ஸ் அதிகம். இந்த மிஷன் இம்பாசிபிள் சீரியஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் அதிகம். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா மற்ற படங்கள்லாம் தவிர்த்துட்டு கூட மிஷன் இம்பாசிபிள் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த படத்தை இங்கே 4 ஷோ போடுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸோடைய சக்ஸஸ், மிஷன் இம்பாசிபிள் சீரியஸோடைய சக்ஸஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் சீரியஸ் மூவியோட கடைசி பார்ட்னு சொல்லி ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் ரெக்கனிங். இந்த ஃபைனல் ரெக்கனிங் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாத்துற ஒரு எக்ஸலண்டான மூவியாக வந்திருக்கு. இது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபைனல் பார்ட்டாக வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த லாஸ்ட் 2 படம் பார்த்தீங்கன்னா முழுக்க அண்டகானிஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா AI தான். ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வில்லனு. இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா என்டிட்டின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா உலகத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டு மக்களை அழிக்க பார்க்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த 2 பார்ட்லையுமே எப்பயும் டாம் க்ரூஸ்க்கு மிஷன் கொடுக்குற மாதிரி இந்த படத்தில் இந்த AI அழிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் போவார். இந்த AI அழிச்சாரா இல்லையா, இதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கதை. இதுதான் பார்த்தீங்கன்னா போன பாட்டில் சொல்லியிருப்பாங்க. இப்போ ரிலீஸ் ஆன பாட்டு இதுக்கு முதல் பாட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மூவி சொல்லலாம். அதில் பாதி இதில் பாதியாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மளால என்ன சொல்றாங்க, இந்த படம் மாதிரி அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லை, அது இல்லை இதுல சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மிஷன் இம்பாசிபிள் சீரியஸ்னாலே பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமாக இருக்கும். அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர் கூட்டம் போகும். ஸோ இந்த படத்தில் அது கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குறை சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முதல் பாட்டு வரப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த ஆக்ஷன் எல்லாமே வந்துடும். செகண்ட் பார்ட்ல முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த என்டிட்டி அழிக்கிறதுக்கான படமாக தான் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா படம் போகணும். அவ்வளோ தெளிவாக சொல்லியும் கூட இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஏன்னு தெரியல. போன படத்தில் விட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது என்டிட்டி அழிக்கிறதுக்கான டாம் க்ரூஸ் போவார்.
இதுக்கிடையில வந்து பார்த்தோம்னா டாம் க்ரூஸுக்கு அவ்வளோ சிக்கல்கள் வந்து இருக்கும். இதெல்லாம் தாண்டி எப்படி என்டிட்டி அழிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த படத்தோட ரன் டைம்ங்கிறது 2.5 மணி நேரத்துக்கு மேலே வந்திருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் பார்த்தீங்கன்னா போர் அடிக்கல, பயங்கரமான எங்கேஜிங்காக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தான் பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் சீரியஸில் ஒரு சீட்டேஜ் த்ரில்லர்னு சொல்லணும். ஏன்னா இந்த படம் அவ்வளோ சீரியஸாக வந்து போகுது, சீட்டேஜில் உட்காந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இருக்கு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா சரியான ரேசி ஸ்க்ரீன் பிளே தான். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர் வந்து அடிக்காது. இந்த படத்தில் முக்கியமாக சொல்ல போனால் சப்மரின் சீன் வந்து ஒன்று வரும், கடலுக்குள்ள நடக்கிற சீன். அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா கிளைமேக்ஸும் இன்ட்ரோல் பிளாக்கும் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக வந்து பண்ணியிருந்தாங்க. ரெண்டுடைய எக்ஸிக்யூஷனுமே பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் ஃப்ளைட்டில் வந்து பறப்பார் டாம் க்ரூஸ். அந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸலண்டாக வந்து எடுத்திருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பற்றி வந்து சொல்லணும்னா டாம் க்ரூஸ் சொல்ல தேவையே வந்து இல்லை, எக்ஸலண்டாக பார்த்தீங்கன்னா வந்து பண்ணியிருக்காரு. சைமன் பெக் இந்த படத்தில் மெயினான ஒருத்தர். டாம் க்ரூஸ் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் வந்து பண்ணுவார். அவரோட காமெடிக்குனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் வந்து வரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமர்ஸ் வந்து அள்ளி தெளிப்பார் படத்தில். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு படத்துக்கும் ஹீரோயின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே வந்து இருப்பாங்க. போன படத்துக்கும் அதுக்கு போன படம் வந்து பார்த்தீங்கன்னா ரெபெக்கா ஃபெர்குசன் வந்து பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 3 படத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெபெக்கா ஃபெர்குசன் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரெபெக்கா ஃபெர்குசன் வந்து இல்லை. போன படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறந்துருவாங்க. போன படத்தில் புதுசாக ஒரு ஹீரோயின் வந்து கொண்டு வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ்னு வந்து வரும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருந்துச்சு இந்த படத்தில். அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் சீரியஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று கூட குறை சொல்ல முடியாத அப்படி தான் வந்து இருக்கும். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா குறை சொல்ல முடியாத அளவுக்கு படம் வந்து இருக்குது. சினிமாட்டோகிராஃபி விஷுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கணும்னு சொல்லலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. மிஷன் இம்பாசிபிள் பிஜிஎம் வந்து இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த டைட்டில் கார்டு அது போடுறப்ப தியேட்டரில் விசில் சத்தத்தை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்துருச்சு. எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இங்கே மிஷன் இம்பாசிபிள் சீரியஸ்க்கு வந்து ஃபேன்ஸ் வந்து இருக்காங்கிறத அந்த இடத்துல வந்து பார்க்க வந்து முடிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் டாம் க்ரூஸ் இன்ட்ரோ வந்து இருக்கட்டும், டாம் க்ரூஸ் ஃப்ளைட்டை பிடிக்கிற சீனாக இருக்கட்டும், எல்லா சீன்லையும் பார்த்தீங்கன்னா தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆர்ப்பரிக்குது. நம்ம ஊரில் பெரிய ஹீரோ படங்கள் பார்க்குறப்போ ரஜினி படம், அஜித் படம் பார்க்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. விசில் சத்தமாக இருக்கட்டும், ஆரவாரமாக இருக்கட்டும், தியேட்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ் வந்து ரசிக்கிறாங்க. வேற எந்த ஒரு ஹாலிவுட் நடிகருக்கும் பார்த்தீங்கன்னா சாத்தியமே வந்து கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாம் க்ரூஸ்க்கு மட்டும்தான் வந்து சாத்தியம். இந்த படம் வந்து டாம் க்ரூஸுடைய சம்பவம்னே வந்து சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா படத்தில் சூப்பராக வந்துருக்கு. முக்கியமாக இந்த படத்தை வந்து ஒரு நல்ல தியேட்டரில் வந்து பாருங்கள். நான் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் எபிக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தேன். எபிக் தியேட்டரில் வெற்றி ஈஸ்கொயரில் வந்து பார்த்தேன். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 2 எபிக் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய ஒரே தியேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டர் தான். நீங்கள் வந்து தஞ்சாவூர் சுற்றி ஏதாவது பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தியேட்டரில் வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள். அவ்வளோ எக்ஸலண்டாக வந்து இருக்குது. இந்த படத்தை வந்து ஐமேக்ஸில் பார்க்குறது ட்ரை வந்து பண்ணுங்க. அப்படி ஐமேக்ஸில் பார்க்க முடியலன்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய டால்பி அட்மாஸ் தியேட்டர்ல வச்சு இந்த படத்தை வந்து பார்த்துருங்க. ஒரு சின்ன ஸ்க்ரீன்லேயே ஒரு மொக்க தியேட்டரில் பற்றி இந்த படத்தை வந்து பார்த்துறாதீங்க. அப்புறம் முடிஞ்ச அந்த படத்தை வந்து இங்கிலீஷ்லேயே வந்து பாருங்கள். தமிழில் பார்க்குறத அவாய்ட் வந்து பண்ணுங்கள். இங்கிலீஷில் ஒரிஜினல் லாங்குவேஜில் பார்த்தா மட்டும்தான் அந்த படத்தோடைய அந்த சவுண்ட் குவாலிட்டிலாம் அவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண வந்து முடியும். நீங்கள் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா வாய்ஸுங்கிறது சென்ட்ரலில் வரக்கூடிய வாய்ஸுங்கிறது ரொம்ப லோவாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆடையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெளில வந்து கேட்காது பேக்ரவுண்ட் ஸ்கோரெல்லாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு படத்தை வந்து இங்கிலீஷில் பார்க்க வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 4. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்தே தீர வேண்டிய ஒரு தரமான ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் பார்த்தீங்கன்னா இந்த மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கனிங். இந்த படம் வந்து மிஷன் இம்பாசிபிளுடைய 8வது படம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 படங்கள் வந்து இருக்குது. இன்னும் வர படங்கள் எதுவும் பார்க்காம வந்துருந்தீங்கன்னா அந்த 7 படத்தையும் பார்த்துட்டு வந்து இந்த படத்தை வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து இந்த படங்கள் வந்து புரியும். ஏன்னா இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து படங்களில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த 7 படத்தையும் பார்த்தே வந்து ஆகணும். நீங்கள் கண்டிப்பாக அந்த 7 படத்தையும் வந்து பாருங்கள். ஒரு படம் கூட உங்களை டிசப்பாயின்மெண்ட் வந்து பண்ணாது. நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டீங்கன்னா போதும், அடுத்தடுத்த படங்கள் அதுவே பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்க வச்சிடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்டாக வந்து இருக்கும். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.